நெல்லையில் நீர்நிலைகள் வறண்டதால் 300 ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி பாலைவனம் போல் மாறியுள்ளன. இது தொடர்பாக முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் சீலாத்திக்குளம், கும்பிக்குளம், குறவன்குளம், குன்றிக்குளம், வடசேரி போன்ற கிராமங்கள் அமைந்துள்ளன. வறண்ட பகுதியாக காணப்படும் இப்பகுதியில் குளத்து நீரை நம்பியே 3000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடைபெறுகிறது. ராதாபுரம் பகுதியில் இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவுக்கு வடகிழக்கு பருவமழை பெய்யவில்லை. குளத்து நீரை நம்பி விவசாயிகள் 500 ஏக்கரில் நெற்பயிர்களை நடவு செய்தனர். நாளடைவில் குளமும் வறண்டு போனதால் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கவில்லை. கொடுமுடி அணையில் இருந்து ராதாபுரத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு விவசாயிகள் வலியுறுத்தி வந்தனர். ஆனால் தண்ணீர் திறக்கப்படாததால் ராதாபுரத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் விவசாயிகளின் கண் எதிரே கருகின. பயிர்களை காப்பாற்ற எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்ததால் விவசாயிகளின் அறுவடை கனவு தொடக்கத்திலேயே பறிபோனது. ராதாபுரத்தில் பெரும்பாலான நீர்நிலைகள் வறண்டு போய் உள்ளதால் விளைநிலங்களும் விவசாயிகளும் வறட்சியின் கோரப்பிடியில் சிக்கி தவித்து வருகின்றனர். இதனால் விளைநிலங்களில் கால்நடைகளை மேயவிட்டு காய்ந்த பயிர்களை தீவனமாக்கி வருகின்றனர் விவசாயிகள். வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி பல முறை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பயிர்கள் கருகியதால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ராதாபுரம் விவசாயிகள் நிவாரணத் தொகை வழங்கினால் மட்டுமே விவசாயத்தை தொடர முடியும் என தெரிவித்துள்ளனர். இது விஷயமா நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு நிவாரணம் வழங்கணும்னு சொல்லி கேட்டோம். ஆனால் இது வரைக்கும் யாருமே பார்க்கலை. அதனால் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கருகிய பயிர்களை ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கினா மட்டும்தான் மேற்கொண்டு வர்ற வருஷங்களில் நாங்கள் விவசாய பணிகளை மேற்கொள்ள முடியும். அதனால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கிறேன். மாலை முரசு செய்திகளுக்காக வள்ளியூர் செய்தியாளர் கதிரவனுடன் சந்துரு.